ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வீரநாராயண பெருமாள் கோயிலில் நடந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் மாதங்களில் அமாவாசை அல்லது பௌர்ணமியை அடுத்து வரும் 11வது நாளில் வரக்கூடிய திதிக்கு பெயர் ஏகாதசி திதி என சொல்வது வழக்கம். ஆனால் இந்த திதியின் பெயரில் உதித்த ஒரு பெண் விஷ்ணு பகவானை காத்தவள் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? கிருத யுகத்தில் வாழ்ந்த முரன் எனும் அசுரன் முனிவர்கள் தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்தி வந்துள்ளான். இதனால் துன்புற்ற அவர்கள் அனைவரும் முரனின் கொடுமைகளிலிருந்து தங்களை காக்க வேண்டும் என்று பகவான் விஷ்ணுவிடம் வேண்டியுள்ளனர். இதன் பெயரில் மகாவிஷ்ணுவுக்கும் அசுரன் முரனுக்கும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்துள்ளது. இந்த போரின் போது பத்ரியில் உள்ள குகை ஒன்றில் பகவான் மகாவிஷ்ணு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது மகாவிஷ்ணுவை கொல்ல முயன்ற அசுரனை மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து தோன்றிய பெண் அசுரனை கொன்றாள். இதனையடுத்து உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்த மகாவிஷ்ணு நடந்தவற்றை எல்லாம் அறிந்து அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதசி என்று பெயர் வைத்துள்ளார். அத்துடன் ஏகாதசி உருவெடுத்த நாளில் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவி அருள்வேன் என்று மகாவிஷ்ணு உறுதியளித்துள்ளார். எனவே வைகுண்ட ஏகாதசி நாளில் இந்த பெண்ணையும் வணங்கி பெருமாளையும் வணங்க வேண்டும் என்கின்றன புராணங்கள். இதுதான் ஏகாதசி தோன்றிய வரலாறு. இன்று ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி மகுடேஸ்வரர் மற்றும் வீரநாராயண பெருமாள் கோவிலில் சுக்லபட்ச வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனையடுத்து வீரநாராயண பெருமாள் கருட வாகனத்தில் சொர்க்கவாசல் வழியாக வரும் நிகழ்வு நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை 3 மணி முதலே கோயிலுக்கு வந்திருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.